சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க. என் பையன் உங்க பேரை சொல்லிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காமா. அதுக்காகத்தான் நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். நான் உங்க வீடு தேடி வந்தது என் பிள்ளைக்காகனா, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்க்க வேண்டியது உங்க புருஷனுக்காகமா. தயவு செஞ்சு வாங்க. ஆளி இழைச்சாலும் மீசை இழைக்காதுன்னு சொல்ற மாதிரி பேச்சுல இன்னும் அந்த கோபமும் கர்வமும் கொஞ்சம் கூட குறையவே இல்லையே. ரம்யா, என் மாமா பேச மாட்டாரான்னு கேட்ட, அவரு பேசிட்டாரு. உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாரு, அப்புறம் என்ன? என்ன உன் மாமா வெளியில போன்னு சொன்னா நான் கிளம்பி வந்துடணும், வந்து பாருன்னு சொன்னா ஓடி வந்து முன்னாடி நிக்கணுமா? அப்படியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அருமை புள்ள விஷம் குடிச்சதுக்கே காரணம் நான் தானு என் மேல பழிய தூக்கி போட்டீங்களே. இப்ப மட்டும் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ஏன் வீட்டுக்கு வந்து என்ன வான்னு கூப்பிடுறீங்க? பாவம், நீங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைல்ல. உங்க புள்ள இப்ப என் பேரை சொல்லலனா நீங்க இப்ப என்ன பண்ணிருப்பீங்க? ஹாஸ்பிட்டல்ல என்ன விரட்டின கையோட உங்க புள்ளையோட வாழ்க்கையில இருந்தும் என்ன ஒரேடியா விரட்டி இருப்பீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க என்கிட்ட கோவப்பட்டீங்க. ஆனா கடவுள் இருக்கான் வாத்தியார் சார். அதனாலதான் உங்க புள்ள வாயால என் பேரை சொல்ல வச்சு உங்க வாயாலேயே என்ன வந்து பாருன்னு சொல்ல வச்சுட்டாரு. தெய்வம் நின்று கொள்ளுங்கிறது சும்மா ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லுங்க? போதும் ரம்யா, சூழ்நிலை உனக்கு சாதகமா இருக்குன்றதுக்காக யார்கிட்ட பேசுறோம், எதுக்கு பேசுறோம்னு புரியாம பேசிட்டு இருக்காத. என் மாமா ஒண்ணும் மானம் கெட்டு போய் உன் முன்னாடி நிக்கல. தன் புள்ள மேல வச்ச ஆசை பாசத்துலதான் துடி துடிச்சு தன்மானத்தை விட்டு கொடுத்து உன்னை கூப்பிட வந்திருக்காரு. அவரோட இந்த பாசத்தை கேவலப்படுத்தாத. யாரு யார கேவலப்படுத்துறா? நானா நீங்களா? நீ கேக்குற கேள்விக்கு பட்டிமன்றம் நடத்தி பதில் சொல்றதுக்காக நான் வரல. இந்த உலகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம் தான் சொல்லுவாங்க. என் மாமா இப்ப அந்த சோகத்தோட வந்து உன் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. நீயும் நாளைக்கு ஒரு நாள் தாயாக போறவ தானே. ஒரு தாயா இருந்த ஒரு தகப்பனோட வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வா. அம்மா, புள்ளைங்க செய்யற தப்ப பெத்தவங்க தான் சரி பண்ணணும். நீங்க உங்க பொண்ணுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்கம்மா. ரம்யா, வா ரம்யா, நாம போலாம். போய் மாப்பிள்ளைய தான் பார்க்கலாமே. என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்க? இவர் ஹாஸ்பிட்டல்ல அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாரு. அந்த அவமானம் இன்னும் என் உடம்பு பூரா சேரும் சகதியுமா ஒட்டிட்டு இருக்கு. அதுக்கு என்ன தீர்வு? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? உன் மாமாவ என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. ரம்யா, உனக்கு இப்ப மன்னிப்பு தானே கேட்கணும். நான் கேக்குறேன், என்ன மன்னிச்சிரு. உன் மாமாவுக்கு பசிச்சா நீ சாப்பிடுவியா? என்ன அவமானப்படுத்தின அவர்தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் அவரு சார்பாதான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் ரம்யா. நீ கிளம்பி வா. ஏய், இந்த போங்காட்டம்லாம் நான்லாம் எவ்வளவு ஆடி இருக்கேன். உன் மாமா வாயில இருந்து நான் உன்கிட்ட கோவப்பட்டது தப்புதாமா, என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிற வார்த்தை வராம நான் எங்கேயும் வர முடியாது. அப்படி சொல்லாத ரம்யா. நான் என் மாமா சார்பா உன் கால்ல வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். தயவு செஞ்சு என்ன கண்ணு இது? என்ன விடுங்க மாமா. என்ன கண்ணு? நீ எதுக்கு அவங்க கால்ல விடணும்? பெரியத்தா உசுர பொழைக்க வைக்கிறதுக்காக மாமா. இத விட்டா வேற வழி தெரியல. வேற வழி இருக்கு கண்ணு. நானே அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறேன். என்ன மாமா சொல்றீங்க? நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் வேண்டாம் மாமா, வேண்டாம். அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. எல்லாம் தாங்கி தாங்க ஆகணும்.
நீ எப்படி உன் பெரியத்தானுக்காக காலில் விழ துணிஞ்சியோ அதே மாதிரி நான் என் பிள்ளைக்காக மன்னிப்பு கேட்கிறேன். அம்மா மாமா இருகண்ணு, என்ன மன்னிச்சிருமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என் பையன் உயிருக்காக போராடிட்டு இருக்கான். அவனை தயவு செஞ்சு காப்பாத்து. அவனை வாழவே தயவு செஞ்சு வந்துருமா. ஐயோ மாமா 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 வாங்க. மணி கட்டகுண்டு. மாமா மணி என்ன மணி, மாப்பிள்ள மயக்கம் தெளிஞ்சிட்டாரா? இல்லத்த. என்ன மணி இப்படி சொல்ற? வேற என்னத்த பண்றது? எப்ப பார்த்தாலும் ரம்யா மேடம் ரம்யா மேடம் ரம்யா மேடம்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் கண்ணு முழிக்கல. வாங்க உள்ள போலாம். வாட்ச் நம்பர். சரி வாங்க. மேடம் எங்க மேடம் இருக்கீங்க? என்கிட்ட பேச மாட்டீங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களா? டேய் சரவணா, ப்ளீஸ் மேடம், என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? ஐயோ என்ன மன்னிச்சிருங்களேன் மாப்பிள மேடம். மா மேடம் மேடம் செண்பகம், மாப்பிள்ளைக்கு மயக்கம் தெரிஞ்சிச்சாமா? மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. ப்ளீஸ் மேடம். ஆனாலும் என் புள்ள அதுக்கப்புறம் பேசுங்க. இவன் கண்ணை திறக்காம எப்படி கிடக்குறான்னு பாருங்க. ரம்யா மேடம், ரம்யா மேடம், ப்ளீஸ் மேடம், என்கிட்ட என்ன பேசுங்க. சொல்லுது? மாப்பிள்ள ரம்யா மேடம் ரம்யா மேடம்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. என் பிள்ளைக்கு நினைவு வந்தும் அவன் பொண்டாட்டியை நினைச்சுக்கிட்டு கண்ணை திறக்க முடியாம கிடக்குறான். ரம்யா வந்தாதான், அவ குரலை கேட்டாதான் என் புள்ள கண்ணை திறந்து பாப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சின்ன பொண்ணு, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. மா அழாதம்மா. டேய் மாப்பிள, டேய் மாப்பிள, நான் தாண்டா உன் கட்டக்குண்டு மாமா வந்திருக்கிறான்டா. டேய் மாப்பிள, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருடா மாப்பிள. மேடம் டேய் மாம்சு, உன்னை என்ன பண்ற பாருடா. அப்பப்ப மிரட்டுவியாடா மாப்பிள. டேய் அது மாதிரி இப்பவும் கண்ணை திறந்து எல்லாம் மிரட்டுறா மாப்பிள. டேய் மாப்பிள, கண்ணை திறந்து பாருடா. பேசுங்க மேடம்.